ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸ் எக்ஸாமோட அஃபிஷியல் ஆன்சர் கீ ஸோ இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இதில் எதுவும் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்களா, இல்லை அந்த மேக்ஸோட சம்முக்கு வந்து எப்படி ஸ்டெக்ஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த ஸ்டெப் எழுதுனா எவ்வளோ மார்க் கிடைக்கும், எல்லாமே வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எஸ்எஸ்சி பப்ளிக் எக்ஸாம் மார்ச் ஏப்ரல் 2025. இதில் வந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் கொடுத்துருக்க ஆன்சரை தவிர்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு மெத்தடில் செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல் மார்க் கொடுக்கணும். அதே போல் 1 மார்க்கில் வந்து அவார்டு 1 மார்க் எப்போ 1 மார்க் கொடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஆப்ஷன் அண்ட் ஆன்சர் ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் 1 மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே போல் செக்ஷன், அதாவது 2 மார்க் 5 மார்க்கு 8 மார்க்கை பொறுத்தளவுக்கு ஸ்டேஜ் மார்க் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, அவன் வந்து ஆன்சர் வந்து தப்பாக எழுதியிருந்தான் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டேஜ் மார்க் கொடுக்கலாம், இல்லைன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஃபார்முலா வந்து ரைட்டாக எழுதியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்முலாவுக்கு வந்து 1 மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 1 வேர்டு பாருங்கள். 1 வேர்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு 14 1 வேர்ட்ஸ். இந்த 1 வேர்டில் வந்து எதுக்குமே வந்து கிரேஸ் மார்க் எதுவுமே கொடுக்கவே இல்லை. நம்ம வந்து 2வது 1 வேர்டுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க எதிர்பார்த்தோம், பட் அவங்க வந்து அவங்க கொடுக்கல. ஸோ M4N தான் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2 மார்க். 2 மார்க்கில் 15th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, AC = BC = எழுதிங்கன்னா 1 மார்க் கிடச்சிரும். அடுத்து A × B கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மார்க் கிடச்சிரும். அடுத்து 16th பார்த்தீங்கன்னா, FG கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மார்க், GF கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மார்க். ஸோ FGயில் 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, இது அல்லது அதுன்னு. 2ல் நீங்கள் எது எழுதினாலும் 1 மார்க் கிடச்சிரும். நெக்ஸ்ட் 17 பாருங்கள், AC = BQ + R கூட்டு அந்த ஃபார்மில் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிரும். அதுக்காக நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரிமைனிங் ஃப்ளவர் பார்ட்ஸ் அது தனித்தனியாக எடுத்து எழுதினீங்கன்னா அதுக்கு 1 மார்க் கிடச்சிரும். ஸோ சப்போஸ் வேறு மெத்தடில் செஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஃபுல் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்கள், X⁻³ - Y⁻3/X - Y அது எழுதினா உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிரும். அடுத்து லாஸ்ட்டில் ஆன்சர் எழுதுறதுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு 19வது கொஸ்டின் பாருங்கள், AB கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மார்க்கு, BA கண்டுபிடிச்சிட்டு AB ≠ BN கொடுத்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. ஸோ 2 மார்க்கு. நெக்ஸ்ட் 20வது கொஸ்டினில் வந்து இந்த ஃபார்மில் AB/AC = BD/DC ஃபார்மில் எழுதுனா 1 மார்க்கு. ஸோ அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி ஏஜோட வேல்யூ வந்து 9/2 போட்டாலும் ரைட் தான், 4.5 போட்டாலும் ரைட் தான், அதுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட் 21 பார்த்தீங்கன்னா, ஸ்லோப்பில் வந்து ஃபார்மில் எழுதிங்கன்னா 1 மார்க்கு. இந்த ஸ்லோப்பில் அப்ளை பண்ணி ஏட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு வந்து 1 மார்க்கு. ஸோ 17/2 போட்டாலும் ரைட் தான், 8.5 போட்டாலும் ரைட் தான். ஸோ 22 பார்த்தீங்கன்னா, M1 = 1/2, M2 = -2 அப்படின்னு எழுதினீங்கன்னா 1 மார்க் கிடச்சிடும். அடுத்து M1 × M2 = -1 ஆர் 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு எழுதினா சரி உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிடும். தமிழில் வந்து இரு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை. அடுத்து 23 பார்த்தீங்கன்னா, tan θ = OS/AS அந்த ஃபார்மில் எழுதுறீங்க, அல்லது 1/√3 = 50√3/x அப்படின்னு எழுதுனா உங்களுக்கு 1 மார்க்கு. ஃபைனலாக எக்ஸோட வேல்யூ வந்து 150 மீட்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. அடுத்து 24 பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்மில் எழுதுனதுக்கு 1 மார்க்கு. ஃபார்மில் அப்ளை பண்ணி ஆன்சர் நீங்கள் ஃபைனலாக கண்டுபிடிக்கிறீங்க 64:343 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 1 மார்க்கு. அடுத்து 25 CACA ஃபார்மில் எழுதினா 1 மார்க்கு. ஃபார்மில் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க். ஆன்சர் வந்து 25/n போட்டால் ரைட் தான், அல்லது 550/7 போட்டால் ரைட் தான், 78.57 போட்டால் ரைட் தான். அடுத்து 26 பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் = L - S ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி 10n கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. அடுத்து 27 பார்த்தீங்கன்னா, N(s) 200 கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. அது P(s) = 80/200 அல்லது 2/5 போட்டிருந்தாலும் உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். அடுத்து 28 பார்த்தீங்கன்னா, கிவன் சீக்வன்ஸ் இஸ் ஏபின்னு எழுதுனா 1 மார்க்கு. காமன் டிஃபரன்ஸ் D = √2 எழுதுனா உங்களுக்கு 1 மார்க். ஸோ 2 மார்க் கிடச்சிரும். இது வந்து இந்த T2 - T1 = T3 - T2 அந்த ஃபார்முலா நீங்கள் எழுதினாலும் உங்களுக்கு 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2 மார்க்லேயும் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் எதுவுமே கொடுக்கல. நெக்ஸ்ட் பார்ட் 3 பாருங்கள், 29 வந்து ஃபஸ்ட்டு ABC கண்டுபிடிக்க 1 மார்க்கு. நெக்ஸ்ட் A∩B கண்டுபிடிக்க 1 மார்க்கு. A∩B × C கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மார்க்கு. அடுத்து A × C B × C கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மார்க்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் A × C ∩B × C கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. டோட்டலாக 5 மார்க்கு. அடுத்து 30 பாருங்கள், F(2) இந்த F(4) ஃபஸ்ட்டு அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிங்க, அதுக்கு 1 மார்க்கு. அடுத்து 4 பாயிண்ட் கேட்டிருக்காங்க. செட் ஆஃப் ஆர்டர் பஸ், அதாவது வரிசை ஜோடிகளின் கணம், அட்டவணை, அம்புகுறி படம், வரைபடம், இந்த 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4க்கும் ஒவ்வொரு மார்க்கு. ஸோ 5 மார்க்கு. அடுத்து 31 பாருங்கள், 1,13,400 அதை வந்து பிரித்து எழுதுறோம். 2/3 × 3/4 × 5/2 × 7/1 அப்படி பிரித்து எழுதினீங்கன்னா 1 மார்க்கு. அதுக்கப்புறம் அதில் வந்து P1 P2 P3 P4 அடுத்து X1 X2 X3 X4 தனித்தனி எடுத்து எழுதுறதுக்கு 4 மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்கு. அடுத்து 32 அந்த ஃபார்முலா எழுதுறீங்க, n × n + 1 × 2n + 1/6 ஃபார்முலா எழுதிங்கன்னா 1 மார்க்கு. அதுக்கப்புறம் அந்த 2ஆக பிரித்து எழுதுறீங்க, அதுக்கு 1 மார்க்கு. அது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு 1 மார்க்கு. அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு 1 மார்க்கு. ஃபைனலாக அந்த 2 ஆன்சரை மைனஸ் பண்ணி போடுறீங்க, அதுக்கு 1 மார்க்கு.
நெக்ஸ்ட் 33 பாருங்கள். 33 வந்து ஏபி கண்டுபிடிக்க ஒரு மார்க்கு, ஏபி டிரான்ஸ்போஸ் ஒரு மார்க்கு, நெக்ஸ்ட் பி டிரான்ஸ்போஸ் ஒரு மார்க்கு, ஏ டிரான்ஸ்போஸ் ஒரு மார்க்கு, பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் அதுக்கு ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட் 34 ஸ்டேட்மெண்ட் எழுதுனீங்கன்னா 2 மார்க்கு. நெக்ஸ்ட் டயக்ராம் எழுதி அதுக்கு போட்டிங்கன்னா 1 மார்க்கு. நெக்ஸ்ட் கிவன் டு ப்ரூவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரூஃப் எதனா எழுதிங்கன்னா அதுக்கு வந்து 2 மார்க்கு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த டயக்ராம் இஸ் நாட் ட்ரான், அதாவது டயக்ராம் நீங்கள் போடல அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக டயக்ராம் போட்டிருக்கணும். அடுத்து 35 பாருங்கள். 35 ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் அந்த ஃபார்முலா எழுதிங்கன்னா 1 மார்க்கு. அடுத்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஈக்குவல் டு 28 போட்டோம்னா அதுக்கு 2 மார்க்கு. அடுத்து -7k = 35 போட்டிங்கன்னா 1 மார்க்கு. அதில் கே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. டோட்டலாக 5 மார்க்கு. ஸோ வேறு மெத்தடில் செஞ்சிருந்தாலும் மார்க் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 36 பாருங்கள். a + b = 7 அப்படி போட்டு b = 7 - a கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. அடுத்து அந்த ஃபார்முலா x/a + y/b = 1 அந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு 1 மார்க்கு. அந்த ஃபார்முலாவில் பியோட வேல்யூ அப்ளை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கொடுத்துருக்க பாயிண்ட்டை வந்து அதில் அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறீங்க. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. அந்த ஏ வேல்யூ கண்டுபிடிக்க 1 மார்க்கு. நெக்ஸ்ட் பி கண்டுபிடிக்க 1 மார்க்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க 1 மார்க்கு. 37 வந்து a³ - b³ a³ + b அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அதுக்கு 2 மார்க்கு. அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறது 2 மார்க்கு. ஃபைனலாக அந்த ஆன்சர் 2ன்னு எழுதுறதுக்கு 1 மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்கு. இதில் நீங்கள் ஃபார்முலா மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் 38 பாருங்கள். வால்யூம் ஆஃப் த மாடல் πr² h + 2 × 1/3 πr². அந்த ஃபார்முலா 2 ஃபார்முலா எழுதிங்கன்னா 2 மார்க்கு. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு 2 மார்க்கு. ஃபைனல் ஆன்சர் 66 cm³ கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. இல்லை 21 π cm³ போட்டாலும் ரைட் தான். ஸோ வேறு மெத்தடில் எழுதினாலும் ஃபுல் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 39 பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் 4/3 πr³ அந்த ஃபார்முலா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு 1 மார்க்கு. அப்ளை பண்ணி 4/3 π இந்த பிக் ஸ்பியருக்கும் ஸ்மால் ஸ்பியருக்கும் நம்ம அப்ளை பண்ணுறோம். அதுக்கு 2 மார்க்கு. லாஸ்ட்டில் ஃபைனலாக வந்து 512 எழுதிங்க இல்லையா, அதுக்கு வந்து 1 மார்க்கு. அடுத்து 40வது கொஸ்டின் பாருங்கள். x⁻ சமேஷன் x/n அந்த ஃபார்முலா எழுதிங்கன்னா 1 மார்க்கு. சிவியோட ஃபார்முலா எழுதிங்கன்னா 1 மார்க்கு. இப்போ சத்யாவுக்கு தனியாக வித்யாவுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். 2க்கும் ஒவ்வொரு மார்க்கு. லாஸ்ட்டில் வந்து வித்யாஸ் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் அவர் எழுதுறதுக்கு அதுக்கு வந்து 1 மார்க்கு. அடுத்து 41 பார்த்தீங்கன்னா n(s) 26 அது கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மார்க்கு. அடுத்து P(a), P(b), P(c) 4 கொஸ்டின் நமக்கு அதில் கேட்டிருக்காங்க. 4 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மார்க் கிடச்சிரும். அதில் 6/26 போட்டால் ரைட் தான். இல்லை அதை கேன்சல் பண்ணி 3/13 போட்டால் ரைட் தான். அடுத்து 42 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்கதை வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி கொண்டு வரீங்க. அதுக்கு வந்து 2 மார்க்கு. அடுத்து டெல்டா = b² - 4ac எழுதிங்க அதுக்கு 1 மார்க்கு. அதில் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க -24 அதுக்கு 1 மார்க்கு. லாஸ்ட்டில் வந்து கிவன் ஈக்குவேஷன் நோ ரியல் நோட்ஸ் எழுதுறீங்க அதுக்கு 1 மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்கு. இதுதான் கம்பல்சரி சம். அடுத்து பார்ட் 4 பாருங்கள். பார்ட் 4ல் வந்து 43 பார்த்தீங்கன்னா ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க்கு. அந்த லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணுறதுக்கு வந்து 1 மார்க்கு. அடுத்த சர்க்கிள் நீங்கள் வரைகிறதுக்கு 3 மார்க்கு. அடுத்து ஆங்கிள் பைசெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. லாஸ்ட்டில் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு 2 மார்க்கு. டோட்டலாக 8 மார்க்கு. அடுத்து 2வது ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க்கு. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க அதுக்கு 2 மார்க்கு. அடுத்து ஒரு லைன் செக்மெண்ட் அந்த 11 cm லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணுறீங்க சென்டர்லேருந்து அதுக்கு 2 மார்க்கு. அடுத்து செகண்ட் சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க அதுக்கு 2 மார்க்கு. 2 டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறீங்க அதுக்கு 1 மார்க்கு. ஸோ டோட்டலாக 8 மார்க்கு. அடுத்து கிராஃபு x-axis y-axis எழுதிங்கன்னா 1 மார்க்கு. ஸ்கேலுக்கு 1 மார்க்கு. அடுத்து y = x² - 9x + 20 போட்டு அந்த டேபிள் ட்ரா பண்ணுறீங்க. அந்த டேபிளில் உள்ள வந்து ஏதாவது 5 பாயிண்ட் ரைட்டாக எழுதினா போதும் அதுக்கு வந்து 3 மார்க்கு. அதுக்கடுத்து பாயிண்ட்டை குறித்து பேராபோலா ட்ரா பண்ணுறீங்க அதுக்கு 2 மார்க்கு. லாஸ்ட்டில் வந்து ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் எடுத்து எழுதுறீங்க அதுக்கு வந்து 1 மார்க்கு. அடுத்து 44 b x-axis y-axis 1 மார்க்கு. ஸ்கேலுக்கு 1 மார்க்கு. டைம் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி போட்டாலும் ரைட் தான். மேலே வந்து ஹவர்ஸும் கீழே வந்து டிஸ்டன்ஸும் இல்லை மேலே டிஸ்டன்ஸு கீழே டைம் எப்படி போட்டால் உங்களுக்கு ரைட் தான். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து 50 அல்லது 5/6 போட்டால் ரைட் தான். 6/5 போட்டால் ரைட் தான். 1/50 போட்டால் ரைட் தான். ஸோ எந்த மாதிரி நீங்கள் போட்டிருந்தாலும் அதுக்கு வந்து 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 75 கிலோமீட்டர். தேர்ட் கொஸ்டினுக்கு 6 hours ஆர் 360 minutes ரெண்டில் எதுனாலும் ரைட் தான். ஸோ அதுக்கு 1 மார்க்கு. ஸோ 10th மேக்ஸை பொறுத்தளவுக்கு கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது நமக்கு எதுக்குமே கொடுக்கவே இல்லை. பட் நம்ம எதிர்பார்த்தபடி கிராஃபுக்கு வந்து அந்த 5/6 எழுதுனா ரைட் தான். 6/5 எழுதுனா ரைட் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்தது 2வது செகண்ட் 1 கண்டிப்பாக கொடுப்பாங்க எதிர்பார்த்தோம். பட் அது வந்து கொடுக்கல. எனிவே ஸோ எல்லாருமே வந்து 90+ மார்க் வாங்குறது வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர் கீழே எடுத்து பார்ப்போம். தேங்க்யூ.